எவ்வளவோ இடங்கள் இருக்கு முருகருக்கு ஸ்பெஷலா. திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கான இடம். ஏன் அருணகிரிநாதருக்கு முருகர் இங்க காட்சி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க அண்ணாமலையார் வேற, முருகப்பெருமான் வேற கிடையாது. இது வந்து எல்லாத்துலயுமே சொன்னதுதான். அதுக்கு அறுபடை வீடு இருக்குல்ல சார் முருகருக்கு. நீங்க அறுபடை வீடு எல்லாமே முருகரால் உருவாக்கப்பட்டதுங்கம்மா. இங்க நீங்க சிவனே மலையா இருக்காருங்க. அதுதான் நீங்க கோயிலுக்குள்ளதான் போய் அண்ணாமலையாரை பார்க்கணும்னு கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு துகள்லையும் அண்ணாமலையாரோட சக்தி இருக்கு. இதுதான் சிவபெருமானோட மிகப்பெரிய ஒரு தத்துவமே. நீங்க நீங்க வந்து நான் நியூட்ரலான மனநிலை இருங்கன்னு சொல்லாது. அதை உலகத்துக்கு முதல்ல சொன்ன சிவபெருமான் தான். நீ என்ன பிரதோஷ காலத்துல கொண்டாடி தீர்த்தாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். தூக்கிட்டு போயிட்டு காவால போட்டு பூமியில போட இருந்து ஏதாவது ஒரு வயல்வெளியில உள்ள பல வருஷமா இருந்தாலும் நான் கவலைப்படவும் மாட்டேன். இப்படிதான் மனிதன் இருக்கணும்னு அந்த தத்துவத்தை முதல்ல சொன்ன சிவபெருமான் தான் உலகுக்கு சமமான மனநிலையில இருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்க அண்ணாமலையாரோட சக்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய சொர்க்கம் எது தெரியுங்களா? பசி இல்லாத இடம் தான் சொர்க்கமே. பஞ்சம் இல்லாத இடம் தான் சொர்க்கமே. பட்டினி இல்லாத சொர்க்கமே. அந்த சொர்க்கம் தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பட்னியா படுத்தேன்னு சொல்லுங்க. கிடையவே கிடையாது. எங்கேயா ஒரு இடத்துல இறைவன் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கு அடுத்த இடம் காசி. உலகத்துல இந்த 2 இடத்துல மட்டும்தான் அவன் பட்னியா படுக்க மாட்டான், அங்க பஞ்சம் வராது. இது வந்து மிகப்பெரிய ரகசியம், பிரபஞ்ச ரகசியங்கள். இந்த திருவண்ணாமலை வந்து இங்க வந்து நான் வந்து பட்னியா படுத்துறேங்க, எனக்கு சோறு கிடைக்கலாம் கிடையாது.